ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கடையை பத்தி சொல்லணும்னா 25 வருஷமா ஒரு டிஷ்ஷுக்கு வந்து இவங்க ஃபேமஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்களையும் தன்வசப்படுத்தி வச்சிருக்காங்கங்க. வடகறி தான் இவங்க கடையில ஃபேமஸா. இங்க வந்து விலையுமே ரொம்ப கம்மியான விலையில சராசரி மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நம்ம வந்திருக்க இடத்தோட பேர் ஆறுமுகம் இட்லி கடை. கரெக்டா PNK கார்டன் மயிலாப்பூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் முண்டக்கன்னியம்மன் கோயிலுக்கு பேக் சைடே இந்த கடை இருக்கும். இந்த கடையில வந்து அப்படி என்னடா வரக்கறியோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி என்னென்ன பிரைஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு எண்ணெய் இருக்கும்? 2 லிட்டருமா? 2 லிட்டரா? வடை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடகறி தாளிப்பீங்களா? வெறும் கடலைப்பருப்பு இது அரைச்சி வச்சுக்கோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுட்டு இதை மிக்சியில போட்டு. வெறும் கடலைப்பருப்புல வெறும் உப்பு மட்டும் போட்டு போடலையா? வெறும் கடலைப்பருப்பு மட்டும். தக்காளி அரைக்கணும். தக்காளி கொஞ்சம் அதிகம் தான் இது. 1/2 கிலோ தக்காளி இருக்கும். இது புதினா. புதினா இது ஒரு 10 நிமிஷம் வதங்குமா? இதுதான். அதோட தண்ணி கொதிச்சா வடகறி ரெடி. இது வதக்கிறது தான் டேஸ்ட்டே வரும் எந்த பொருளுமே. தண்ணி எவ்வளவுமா? அதுவும் அளவு ஒரு அளவு. வெறும் மிளகாத்தூள். ஆமா, 25 கிராம். 25 கிராம். தனியா தூள் இதுவும் ஒரு 25 கிராம். வடகறி வந்து அக்கா தான் ரெடி பண்ணுவாங்களா? எல்லாமே அவங்க ரெடி பண்ணுவாங்க. நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. நான் 6:30 6:45 வருவேன். அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். நான் வர்றதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், ஒரே சுத்து. வடை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரமா கொதிக்கணும்? ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான். பட்டரில் ஒன்று போட்டாதான் வடகறிக்கு நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுருவோம். ஓ சரி. இறக்கும் போது புதினா போட்டு இறக்குறீங்க. இது வந்து கணக்கு எப்படி? 1/2 கிலோ பருப்பு, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, இப்படி 1/2 கிலோ வெங்காயம் இல்லை, 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம் போடலாம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா தக்காளி வெங்காயம் ஏற்றிக்கலாம். ஓ சரி சரி. இப்போ பருப்பு கம்மியாக இருக்குன்னா தக்காளி வெங்காயம் அதிகமாக போட்டால் வடகறி அதிகமாகும். அப்போ 1/2 கிலோ வடைக்கு, அதான் 1/2 கிலோ கடலை பருப்புக்கு 1/4 கிலோ வெங்காயம் கணக்கு. வீட்டுக்கு செய்யணும்னா அப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வியாபாரத்துக்குன்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் தக்காளி ஏற்றினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடகறி வரும். அவ்வளோ. இது கொத்தமல்லி போட்டு அவ்வளோ ரெடி. இது எவ்வளோ மாவு இருக்கும்? 2 கிலோ இருக்கும். 2 கிலோ மாவு. இப்போ வழக்கமா 2 கிலோ தான் போடுவீங்களா தினைக்குமே? இல்லை, 1/2 கிலோ தான் போடுவோம். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். சாட்டர்டேன்றதால ஸ்கூல் எதுவும் இல்லைல்ல, அதனால கொஞ்சம் போகும். நல்லா போகும். பசங்க வருவானுங்க அப்பப்போ. ஓ சரி சரி. இந்த மாவு வந்து இப்பவே அரைச்சி இப்பவே ஊத்துறீங்க? இந்த அரிசி மாவு மட்டும்தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். மதியன்றதால மதியம் கடை முடிக்கிறது போதே அரிசி மாவு மட்டும் அரைச்சி வச்சுப்பேன். காலையில் வந்து தான் உளுந்து அரைச்சி போடுவேன். ஒரு 1/2 hour ஊற இருக்கும். அவ்வளோதான்.
எவ்வளவு வருஷமா அந்த கடை வச்சிருக்கீங்கம்மா? 4 வருஷம் இருக்கும். நான் ஏற்கனவே தனியாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன். நான் சமையல் வேலை தான் செஞ்சுருந்தேம்மா. நான் எப்போ எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுலேருந்து சமையல் வேலைக்கு தான் போயிருந்தேன். அப்புறம் கடை வச்சேன், அப்புறம் விட்டேன். நான் 27 வயசுலேருந்து வேலைக்கு போகிறேன். எங்கள் வீட்டுக்கார் 27 வயசில் இறந்துட்டார் ஐயப்பன் அதில். ஐயப்பன் கோயிலில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். பசங்களாம் சின்ன சின்ன பசங்க. சமையல் வேலைக்கு தான் போவேன், துணி வியாபாரம் பண்ணுவேன். அப்படிதான் பசங்களை வளர்த்தீங்க? சிம்பிளானா போயிடுவேன் சமையல் வேலைக்கு. இதெல்லாம் நான் தான் பண்ணியிருந்தேன். என்னால் தூக்க முடியல, பெரிய பெரிய குண்டான ஆகுதுல்ல, அதனால் அவள் பண்ணுறா, நான் கூட மாட செய்கிறேன். இதெல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு கொடுத்துக்கின்னு அவள் தான் எல்லாம் இப்போ செய்கிறேன். நான் உங்களுக்கு வயசு என்னம்மா? 63. அதில் தான் வந்து இந்த வடகறி இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டீங்க ஹோட்டலில் வேலை செய்யும் போதா? நான் வீட்டில் தான் சமைப்பேன். ஓ, வீட்டில் போயிட்டு வேலை செஞ்சீங்க, சமையல் வேலை? எல்லா சமையலும் தெரியும். அம்மா வீட்டிலலாம் அது வேறு சமையல். இது அம்மா வேலை செஞ்ச வீட்டிலலாம் ஐயருங்க வீடு. அவங்க வீட்டிலலாம் அவியல் எப்படி பண்ணுறது, மோர் குழம்பு எப்படி வைக்கிறது, உசிலி எப்படி பண்ணுறது, அந்த மாமிங்கெலாம் சொல்லுவாங்க. அதை வச்சு நான் செஞ்சு ட்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே பழக்கம் தான். ஆமாம், யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல பேர் தான். என்கிட்டயே வந்து நோட்லாம் வச்சு எழுதின்னு போவாங்க. சட்னிலாம் விதவிதமாக பண்ணுவேன். நிறைய இப்போ தான் மறந்துட்டேன். நிறைய சட்னிங்க பண்ணுவேன். எல்லாம் நோட் எடுத்துன்னு வந்து எழுதின்னு போவாங்க. நான் ஒரு வீட்டுக்கு சமையல் பண்ணால் நான் பண்ணுற வத்த குழம்பு, அந்த மோர் குழம்பு அதெல்லாம் அவங்களே எழுதிப்பாங்க. எழுதின்னு அவங்களே செய்வாங்க. நான் செஞ்சேம்மா அப்படின்வாங்க. அதுதான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த இதுதான். உங்கள் பேர்? ராதா. நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இந்த கடை வச்சுருக்கு? ஒரு 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா? அம்மா வந்து 25 வருஷமா மேலே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இதை பண்ணணும்னு உங்களுக்கு? நான் வந்து இப்போ ஒரு 5 வருஷமா தான் நான் கற்றுக்குறேன். இப்போ கடை வச்சதுலேருந்து தான். அதுக்கு முன்னாடி அவங்க செய்வாங்க. அவங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்க, அதனால் அவங்க செய்வாங்க. அவங்க கிட்ட இருந்து சும்மா கற்றுக்க வேண்டியது. வடகறி எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, எப்படி அவங்களோட டேஸ்ட் பக்கம் அப்படியே வருமா? இல்லை அது டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அதே மாதிரி ஆமாம், அவங்க கொஞ்சம் இதுவாகவே பண்ணுவாங்க. அந்த கை பக்குவம் நமக்கு வராது. அது என்னோட டேஸ்ட் தான் வரும். அவங்க இன்னும் நல்லாவே பண்ணுவாங்க. எல்லா சமையலுமே சூப்பராக இருக்கும். அவங்கள சமைக்க வச்சு நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். அது மாதிரி ஹோட்டல் டேஸ்ட் அவங்க அப்படியே கொடுப்பாங்க. வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா இவங்க செஞ்சது சாப்பாடு நாங்கள் உட்காந்துருவாங்க. எல்லாம் ஹெல்ப்பில் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கல்யாணம் செஞ்சுருவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. இட்லி, பூரி, பொங்கல் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். தோசை, 2 வகை வடை, மெயினான விஷயம் வடகறி, பூரி கிழங்கு, 2 வகை சட்னி. இங்கே தேங்காய் சட்னி ஊற்றிருக்கேன், இது கார சட்னி. ஸ்டார்டிங் வந்து இட்லியும் அந்த மெயினான டிஷ் வடகறியோடையே சாப்பிட்றலாம். டேஸ்ட் செம்மையா இருக்கே. எடுத்த உடனே சாப்பிட்டோன்னா டேஸ்ட் பெருக்கி விட்டுட்டாங்க. நல்லா இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து வடகறி இருக்கும், ஆனா ஒரு மாதிரி தண்ணியா ஓடுற மாதிரி இருக்கு. இவங்க நல்லா ஒரு திக்கா கொடுத்து டேஸ்ட் வந்து அந்த புதினாவோட ஃப்ளேவர் தாளிக்கும் போதும் நான் பார்த்தேன். அதே மாதிரி இறக்கும் போதும் கொத்தமல்லி புதினா போட்டதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான வடகறிங்க. சாப்பிட்றதுக்கே தெய்வாமிர்தமா இருக்குடா. கல் தோசை வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சைஸை பாருங்க. ஒரு தோசை 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சாம்பாரோட டிப் பண்ணி சாப்பிடுவோம். சாம்பார் மனமே சூப்பராக இருந்துச்சு. நான் வைக்கும் போதே வந்துட்டேன். சாம்பார் நல்லா இருக்கும். இது லைட்டா வந்து வீட்டுல சாப்பிடுற ஃபீலே இருக்கு. சாம்பார் ரொம்பலாம் காரம் போடாம கரெக்டா இருக்கு. கிட்ஸ் பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாம்பார். கார சட்னியை மறந்துட்டேன் பாரு. கார சட்னியோட கலரை பாருங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் சட்னியும் திக்கா இருக்கு, கார சட்னியுமே திக்கா இருக்கு. இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி இந்த கடலைப்பருப்போட ஃப்ளேவர் தூக்கலா போட்டிருக்காங்க. இதுல வந்து தேங்காய் யூஸ் பண்ணலங்க. தேங்காய் கார சட்னியில போட்டா எனக்கு பிடிக்காது.
அதே மாதிரி தான் இருக்கு. தேங்காய் போடாமலே இவங்க இவ்வளவு திக்கா வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு வெங்காயம் தக்காளி போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தேன். வதக்கி இவங்க வச்சிருக்கும் போதே நான் பார்த்தேன். ஆற வச்சு பொறுமையா அரைச்சிருந்தாங்க. சாம்பார் விட எனக்கு கார சட்னியோட டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலா பூரியும் மசால் வடையும் தான் மீறி வச்சிருக்கேன். பூரியோட பிரைஸ் சொல்ல அதே 15 ரூபாய்க்கு தான் ஒரு பூரி சிங்கிள் பீஸ் கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்கோட சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி மைல்டா தான் இருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் இருக்கு. ஆனா வந்து எனக்கு மைல்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் வடக்கறி வாங்கி இப்போ பூரி சூப்பரா இருக்கும். இவங்களோட ஃபேமஸான டிஷ் வந்து இந்த வடக்கறி தாங்க. சூப்பரா இருக்கு. இந்த வடை மட்டும் தான் பாக்கி வச்சிருக்கேங்க. நான் ஃபுல் பிளேட்டை காலி பண்ணிட்டேன். இந்த வடக்கறியை வச்சே நான் எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டேன். நிஜமாவே சொல்றேன், அவங்க வடக்கறி ஒரு தனித்துவமா தெரிஞ்சது. எனக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 இட்லியும் 5 ரூபாய்க்கு வடக்கறியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் நான் சொல்றது புரியும். உள்ள போறதே தெரியல. இட்லி பிடிக்காதவங்களும் இந்த வடக்கறியோட சாப்பிடுவோம் இட்லி பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ப்ரமோஷன்லாம் கிடையாது மக்களே. நானே வந்து ரிவ்யூ பார்த்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம், வடக்கறியை வந்து நம்ம வீடியோ எடுத்து மக்களுக்காக காட்டலாம் அப்படின்ட்டு எஃபோர்ட் போட்டது தான். இந்த மயிலாப்பூர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.